ஓர் எண் மற்றும் அதன் வர்க்கத்தின் கூடுதல் 1122 எனில் அந்த எண் எதுன்னு கேட்கலாம். ஓகே பாருங்க. ஸோ ஒரு நம்பர் இருக்கு. அப்போ அதனால் எக்ஸ்னு வச்சுக்கலாம். அதன் வர்க்கத்தின் ஓகே அப்போ அதை எக்ஸ் ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஓகே அது எக்ஸ் ஸ்கொயர் கூடுதல்னால் பிளஸ் ஒரு எண்ணையும் அதன் வர்க்கத்தையும் கூட்டணிக்கு எவ்வளோ கிடைக்குமா 1122 கிடைக்கும். 1122 கிடைக்கும். ஓகே அப்ப எந்த நம்பர் தான் எனக்கு வரும்? ஓகே பாருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். எனக்கு என்ன இருக்கு 1122 சொல்றாங்க. அப்ப எந்த நம்பர் ஸ்கொயர் பண்ணும்போது எனக்கு 1000 கிட்ட வருதுன்னு பாருங்க. எந்த நம்பர் ஸ்கொயர் பண்ணும்போது வரும் பாத்தீங்கன்னா 32 ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1024 வரும். எவ்வளவு வரும் 1024 வரும். ஓகே இதே இது 33 ஸ்கொயர் பண்ணி பாருங்க. ஏன்னா 32 ஸ்கொயர்னா 1024 அதோட ஒரு 32 கூட்டணும். கூட்டணும் எவ்வளவு வரும் 1056 தான் வரும். அப்ப எனக்கு ஆன்சர் எவ்வளவு வரும் 1122ல வரணும். அப்ப நான் எடுத்த நம்பர் கிடையாது. அப்ப அந்த நம்பர் 32 கிடையாது. அப்ப 33 போடலாம். ஏன்னா 1056 அதிகமா தானே இருக்கு. அப்ப 33 போட்டு செக் பண்ணலாம். ஓகே 33 ஸ்கொயர் எவ்வளவு வரும் 9 9 9 9 எவ்வளவு வரும் 10 8 7 1087 1087 ஸோ அதோட ஒரு 33 கூட்டி பாருங்க 9 1089 அதோட ஒரு 33 கூட்டி பாருங்க எவ்வளவு வரும் 1122 வரும். ஓகேங்களா அப்ப எந்த நம்பர் எனக்கு கரெக்டா ஆன்சர் வரும் 33 தான் கரெக்டா வரும். அப்ப எக்ஸ் மதிப்பு எவ்வளவு 33 அப்ப 33 ஸ்கொயர் பண்ணணும். எனக்கு எவ்வளவு ஆன்சர் வரும் 1122 வரும். ஓகேங்களா ஸோ அப்ப அந்த எண் எனக்கு என்னது 33. ஓகேங்களா நீ வேற எந்த நம்பர் எடுத்தாலும் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வராது. ஓகே 11 எடுத்தோம்னா 11 ஸ்கொயர் 121 தான். அதோட 11 கூட்டினா 132 வராது. அடுத்து 22னா 484 அதோட 22 கூட்டினா 500 சம்திங் தான் வரும். அப்போ அதுவும் வராது. அடுத்து 44 போட்டு போயிட்டோம் அப்படின்னா கிட்ட 40 நாளே உங்களுக்கு 1600 வந்துடும். அப்போ இது உங்களுக்கு வராது. ஸோ அப்போ நீங்க ஆப்ஷன் எலிமினேட் பண்ண என்ன பண்ண முடியும் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா